ராமர் செய்த சிவலிங்கத்தை அனுமனே உடைச்சாருன்னு சொன்னா நம்புவீங்களா? ராவணனை கொன்ன பாவத்தை போக்க ராமேஸ்வரத்துல ராமர் சிவபூஜை செய்ய நினைச்சாரு. அதுக்காக காசியில இருந்து ஒரு லிங்கத்தை கொண்டு வர அனுமனை அனுப்பினார். ஆனா நல்ல நேரம் முடிய போகுதுன்னு அனுமன் வர்றதுக்கு முன்னாடியே சீதாதேவி மணலால ஒரு லிங்கத்தை செஞ்சுட்டாங்க. கஷ்டப்பட்டு லிங்கத்தை கொண்டு வந்த அனுமன் இதை பார்த்து அதிர்ந்து நின்னார். நான் கொண்டு வந்ததை வைக்காம என்னை அவமானப்படுத்திட்டீங்களேன்னு குழந்தை மாதிரி கதறி அழுதார். இதை பார்த்த ராமர், அனுமனே, நீ கொண்டு வந்த லிங்கத்தை வைக்கணும்னா இந்த மணல் லிங்கத்தை உன் வாளால் கட்டி தூக்கி எரிஞ்சிடுன்னு சொன்னார். அனுமன் தன் முழு பலத்தையும் திரட்டி அந்த மணல் லிங்கத்தை வாளால் சுத்தி இழுக்க பார்த்தார். அந்த மணல் லிங்கம் கொஞ்சம் கூட அசையல. ஆனா அனுமனோட வாள் அருந்து ரத்தம் கொட்டுச்சு. தெய்வத்தோட படைப்பை எதிர்க்கிற அளவுக்கு எனக்கு கர்வம் வந்துருச்சேன்னு அழுதார். உடனே ஓடி வந்த ராமர் ரத்தம் வழிகிற அனுமனை நெஞ்சோட அணைச்சுக்கிட்டார். எந்த தப்பு செஞ்சாலும் பக்தனுக்காக இறங்கி வர்ற ராமரின் அன்பை பார்த்து வியக்கிறவங்க மறக்காம ஜெய் ஸ்ரீராம்னு கமெண்ட் பண்ணுங்க.